இது உனக்கான பந்தி, மற்றவர்களுக்கான பந்தி அல்ல. பந்தி போட்டாச்சு, லேட் ஆகுது, அதனால வேற யாரும் கூப்பிட்டு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றது இல்லைங்க. இது உனக்கான பந்தி. நீ சொல்றேன், அப்பா எனக்கு மறந்துட்டாங்க, என் குடும்பம் மறந்துருச்சு, என் சொந்தம் மறந்துருச்சு, நான் நேசித்தவர்கள் என்னை மறந்து விட்டார்கள். ஐயோ, நான் ஒரு மறக்கப்பட்ட முகமா இருக்கிறேனே. ஒரு பந்தை வச்சிருக்கிறார். இந்த பந்து நீ கருதல் வரையும் யாருக்கு கொடுக்காம உனக்கான பந்தி. இது உனக்கான பந்தி, உனக்கான பந்தி. உன் தலை குனிந்த இடத்துல உன் தலை நிமிர செய்கிற ஒரு பந்தி. நீ மறந்து போன இடத்துல உன்னை முற்றிலையாய் மாற்றுகிற பந்தி. உன்னை முற்றிலையாய் மாற்றுகிற பந்தி. மறந்து போனவர் அல்ல, மறக்காமல் நினைவு வைத்திருக்கிறார். உனக்கானதை கொடுக்கும்படி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உன் அருகாமையில் இருக்கிறார், உன் அருகாமையில் இருக்கிறார், உன் அருகாமையில் இருக்கிறார், உன் அருகாமையில் இருக்கிறார். தாவீதுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டது. எல்லாரும் மறக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நாம் நினைவு கொள்ளப்பட்டார். உங்களை மாத்திரம் நினைவு கொண்டிருக்கிறார். உனக்கான பந்தி, உனக்கான பந்தி, உனக்கான பந்தி, இது உனக்கான பந்தி. அடங்கடிக்கப்பட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். நான் செத்தனாயமோ இருக்கிறேன். முடமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஐயோ, முடமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒதுக்கப்பட்ட ஓரமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை, செத்தனாய் போல இருக்கிறது. என்னை நினைப்பதற்கு நான் ஏமாத்திரம் நான் சொல்றேன். அவனுக்கு இந்த பந்தில நீ செத்த நாய போல அல்ல, முடவன் போல அல்ல, ஒதுக்கப்பட்டவன் போல அல்ல, எல்லாவற்றையும் இழந்தவன் போல அல்ல, ஒரு ராஜகுமாரனாய வருவான், ராஜமந்திர வருவான். உனக்கு இழந்ததையெல்லாம் திரும்ப தர, உனக்கு இழந்ததெல்லாம் உன் தகப்பன் உன் சந்ததியாரில் இழந்ததை உனக்கு திரும்ப தர. இது உனக்கான, இது உனக்கான, இது உனக்கான, இது உனக்கான மறுவாழ்வுக்கு திரும்பி வந்துட்டியா? இந்த ஊரையே பார்த்து நான் உனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகுது. இப்ப ஆள் அட்ரஸ் இல்லதா, முகவரி இல்லதா, ஆனா நாளைக்கு நீதான் அந்த ஊருக்கு முகவரி, அந்த தெருக்கு முகவரி நீதான், உன் குடும்பத்துக்கு முகவரி நீதான். நீதான் என்னங்க சொல்றீங்க? அநேக கண்ணு பார்க்கும், அநேக காது கேட்கும். இன்னையானே ஒரு சத்தம் வித்தியாசமா தெரியுது, ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது ஊர்ல. என்னையா காரணம்? சோ அவங்க வாழ்க்கை இப்படி ஆயிருச்சா, ஓ அவங்க வாழ்க்கை இப்படி மாறிடுச்சா. அதனாலதான் இந்த அர்ப்பணிப்பு, அதனாலதான் இந்த மனமகிழ்ச்சி, அதனாலதான் இந்த சந்தோஷம். அதனாலதான் ஒரு அங்கீகாரம், ஒரு அங்கீகாரம். நாம் வாழ அவரையே தந்தார் வழியாக, நாம் வாழ அவரையே வழியாக தந்திருக்கிறோம். எனக்கு வாழ்வு கொடுக்க அவரே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
நான் விசுவாசிக்க நீ சுபித்திருப்பாய் இந்த வேதம் சொல்லுகிறது. உன்னை வாழ வைக்கிற ஒரு தகப்பன் ஒரு பக்கத்தில் இருக்கிறார். உனக்கு மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிறார். உன் தலையை நிமிர்த்துகிற ஒரு பக்கத்தில் இருக்கிறார். உனக்கு உண்டானதை எல்லாம் கொடுக்கிறவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். இது உனக்கான பந்தி, வேறு ஒருவருக்கு அல்ல. இது உனக்கான பந்தி, இது உனக்கான பந்தி, இது உனக்கான பந்தி. அப்பா, ஒவ்வொருவரையும் பேருக்கிறார் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நீ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக, ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதற்காக, ஒரு வாக்கை திரும்பவர்களுக்கு கொடுப்பதற்காக, நன்மையாய் கொடுப்பதற்காக. எல்லா சுகவீனங்களும் மாறட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா அவமானங்கள் மாறட்டும், எல்லா கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், எல்லா காயங்கள் ஆற்றப்படட்டும், எல்லா கட்டுகள் முறிக்கப்படட்டும். எல்லாருடைய வாழ்க்கை நன்மையாய் முடியும். நாங்கள் சிறுவமாய் வேண்டி ஜீவன நல்லவர்களாக நாங்கள் சென்று செய்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆசீர்வாதம் ஆண்டவர் ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறது. இதாவதுடைய பரிசுத்தமான சந்தோஷம் சமாதானம் வாய்க்கும் வழிநடத்த மீண்டும் இந்த சனாதனம் கிறிஸ்தவ வரையில் வரையில் நம்மோடு சபைக்கு வராமல்